என்னோட வெயிட் லாஸ் ரொட்டீனை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வகையில் நான் செஞ்ச மட்டன் ரசத்தை தான் இன்றைக்கி நீங்கள் ஷார்ட்டாக பார்க்க போகிறீங்க. ஒரே மட்டன் சூப்பாகவே குடிக்கிறோமே அப்படின்றவங்க இந்த மட்டன் ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பை இடித்து சேர்த்துட்டு அப்படியே 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா நீளமாக சீவி அதில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி இஞ்சி பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அப்படியே அது தலையில் கொஞ்சம் கருவேப்பிலையும் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளையும் சேர்த்து வதக்கி விடுங்க. மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போனதும் கழுவி வச்சிருக்கிற ஆட்டுக்கறி அதுல சேர்த்துக்கோங்க. மசாலாவும் கறியும் நல்லா படுற அளவுக்கு கலரி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை வேக விடுங்க. மட்டன் நல்லா தண்ணி விட்டதும் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கறியோட நல்லா கலரி விடுங்க. இப்போ மட்டன் தலையில கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்து இந்த மட்டன் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 8 விசில் நல்லா விட்டு வேக விடுங்க. ஸ்டீம் போனதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பஞ்சு போல மணக்க மட்டன் ரசம் ரெடியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சுடுசாதத்துல போட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டீங்கன்னா நல்லா புஷ்டிக்கா வருவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.